ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதியும் மருதையும் சாமுண்டீஸ்வரி வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரியும் கலாவும் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்கிட்ட, சார் இங்கே பாருங்கள் சார், சரி எப்படியோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திட்டீங்க, ஆனால் இந்த விஷயத்தை யார் சார் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணா, ப்ளீஸ் சார் தயவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னதும், இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு எதுக்கு, முதல்ல உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த விவாகரத்தை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணத்தை பண்ணுற வழியை பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிறது கிளம்புங்க அப்படின்னதும், சார் புரியாமல் பேசிட்டு இருக்காதீங்க, என் பொண்ணோட முதல் கல்யாணம் ரொம்ப மோசமான கல்யாணம், அவன் என் பொண்ணை ஏமாத்தினதும் இல்லாமல் என் குடும்பத்துக்கே மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டான், என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணா, என் பொண்ணு விருப்பப்பட்டு தான் அவனை விவாகரத்து பண்ணுறதுக்கு முடிவெடுத்தா, அதுக்குள்ளே தான் அவளுக்கு மண்டையில் அடிபட்டு பிரச்சனையாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சார், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், தயவு பண்ணி இதை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னதும், சரி மேடம் நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதால சொல்கிறேன் அப்படின்னுட்டு இப்படி ஒருத்தர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார், அது மட்டும் இல்லை அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே அனுப்பியிருந்தாரு அப்படின்னதும் இதுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. கண்டிப்பாக இது அந்த டிரைவர் பையலோட வேலையாக தான் இருக்கும் கலா அப்படின்னதும், சரி ஆண்டி நம்ம முதல்ல கிளம்பலாம் வாங்க அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரியும் கலாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த கார்த்தி ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலை பார்த்துருப்பான், இனி ஏண்டா சாமுண்டீஸ்வரியை பகைச்சிக்கிட்டோன்னு அவன் நினைக்கணும், அந்த அளவுக்கு நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்பி நேராக நம்ம கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வராங்க. என்ன இது மேடம் வந்து திடீர்னு வராங்க அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம பிரியா வந்து பார்க்குறாங்க, யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் உடனே கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வந்து கேபினுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ செம்ம கோபமாக முறைச்சி பார்த்துட்ருக்காங்க சாமுண்டீஸ்வரி. வந்தும் வராததுமா நம்ம கார்த்தியை, வாங்கத்த என்ன விஷயம் அப்படின்னதும், ஏய் யாருக்கு யாருடா அத்தை நிறுத்துறா, இங்கே பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆள் மாறாட்டம் பண்ணி என் பொண்ணை ஏமாத்தினதும் இல்லாமல் மறுபடியும் ஆள் மாறாட்டம் பண்ணி உன் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறபடி பண்ணிட்டில்ல, இங்கே பாரு அப்படி பண்ணால் மட்டும் என் பொண்ணு மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சிட்டியா, இங்கே பாரு எப்படியோ இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு தான் யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக கூட்டிகிட்டு போனான், கடைசி அதையும் நீ கெடுத்துட்டேன், இங்கே பாரு நாம் இதையும் கெடுத்து தடுத்து நிறுத்திட்டுமேனு சந்தோஷம் மட்டும் படாத, கண்டிப்பாக சொல்கிறேன் கூடிய சீக்கிரமே நான் பார்த்துருக்குற அந்த மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும், அப்போது ஏன்டா இந்த சாமுண்டீஸ்வரியை பகைச்சிக்கிட்டோன்னு நீ ரொம்ப வருத்தப்படுவடா, உன்னை நான் சும்மாவே விடமாட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செம்ம ஆக்ரோஷத்தில் பேசிட்டு இருக்காங்க. அத்தை எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன், என்ன அத்தைன்னு சொன்னாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னது, சரி மேடம் ஃபஸ்ட்டு யாரை கேட்டுட்டு இங்கே என்னோட கேபினுக்குள்ளே வந்தீங்க, இது என்னோட ஆஃபீஸ், நீங்கள் என் பெர்மிஷன் இல்லாமல் வந்ததே முதல் தப்பு அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, நீ மட்டும் ஆள் மாறாட்டம் பண்ணி என் பொண்ணை ஏமாற்றி உன் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுக்கலாம், நான் மட்டும் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னதும், இங்கே பாருங்கள் நீங்கள் ஒழுங்காக நடந்திருந்தா நான் இதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்க்க போகிறேன், முதல்ல நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கோங்க உங்கள் பொண்ணு விஷயத்தில், அதுக்கப்புறமா என்ன குறை சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும், ஓஹோ எனக்கு இனி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுல, ஏண்டா உன்னை விட கேவலமாமா நான் நடந்துக்கிறேன், இங்கே பாரு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன், உன்ன மாதிரி வாழ்க்கை கெட்டு போகிறதுக்காக இல்லை அப்படின்னது, எது நல்ல முடிவுன்னு கேட்குறேன், எப்படி ரேவதிக்கு நினைவே இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் என்னையும் ரேவதியையும் பிரித்து அவளுக்கு ஒரு லூசு பையில கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுவும் ரேவதியோட பெர்மிஷனே இல்லாமல், பின்னாடி ரேவதிக்கு நினைவு வந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இப்போ அவன் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையை விட எப்படியாச்சும் என்ன பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு ஆத்திரம் தான் இந்த அளவுக்கு உங்களை கேவலமாக நடந்துக்க வைக்கிது, யாராச்சும்
பொண்ணுக்கு நினைவில்லாதப்போ இப்படி கல்யாணம் பண்ண பார்ப்பாங்களா? அதுவும் முதல் புருஷனை விவாகரத்து பண்ணாமலே ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுற விஷயம் தப்பு இல்லைன்னு அப்படின்னு காத்தி சாமுண்டீஸ்வரியை வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்ன இப்படிலாம் பேசினா நான் மனசு மாறுவேன்னு நினைச்சியா? ஆமாண்டா, உன்னை பழி வாங்கத்தான் நான் என் பொண்ணுக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் உன்னை விட நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி ரேவதி உனக்கு கிடைக்க மாட்டா. நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு வேளை அவளுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி சுயநினைவு வந்தாலும் உன் கூட என் பொண்ணை சேரவே விட மாட்டேன்டா, இதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சண்டை போட்டுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ